95% நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்திருந்துச்சு. ஒரு 10-20 கமெண்ட்ஸு, நீ எப்படி ஏன் சொல்கிற, உனக்கு என்ன போச்சு, நாங்கள் அப்படி தான் கூட்டத்துக்கு போவோம், நாங்கள் என்னமோ பண்ணுறோம், உனக்கு என்ன அப்படின்னும் சில சகோதரிகள் போட்டிருந்தாங்க. ஓகே, சரி நீங்கள் போய்க்கோங்க. உங்களுக்கு என் பதில் இதுதான். நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூரில் ஒரு குழந்தைக்கு மூர்ச்சை ஆயிடுச்சு, குழந்தை மயக்கம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அப்படி பதறி கதறி போலீஸ்காரர் வந்து அந்த பேட்ரி வண்டியில் அந்த மெடிக்கல் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை இப்படி வச்சுக்கோமாங்குது, இப்படி வச்சுருக்காங்க குழந்தைய, இப்படி போட்டு அந்த பொண்ணு அமுத்திட்டு இருக்கு. அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, இப்படி படுக்க வைமா, காற்று வரட்டும், படுக்க வை, குழந்தைய சுவாசிக்கட்டும் அப்படின்றார். அவர் சொல்கிறது கூட அந்த பொண்ணுக்கு இதே ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அது பயத்தில் அது அந்த வண்டி ஏறி உட்காந்து போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்குது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த பேட்ரி காரில் போலீஸ்காரர் கூட உட்காந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே அவங்க சொந்தக்காரங்க வயசான பாட்டி மாதிரி, குழந்தைக்கு பாட்டி வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுன்னு அழுகிறாங்க, ஐயோ ஐயோன்னு. அந்த பக்கத்தில் இருக்க பக்தர்கள் எல்லாம் அழாதீங்க, ஒன்றும் இல்லை, குழந்தை வந்துடும், அழாதீங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்காக தானே நான் சொன்னேன் போகாதீங்கன்ட்டு, இந்த கூட்டத்தில் போய் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு தானே நான் சொன்னேன். நான் வந்து கோயிலுக்கு போகாதீங்க, சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லலையே. அந்த கூட்டத்தில் போய் இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு யார் பதில் சொல்லுவா?